கடந்த புதன்கிழமை அன்று நானும் ஜோனா அவர்களும் பெங்களூர் பட்டணத்துக்கு சென்றிருந்தோம். தெய்வ ஊழியத்தை செய்வதற்காக ஆண்டவர் எங்களை பயன்படுத்தினார். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக, அநேக வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு இடைபடும்படியாக நம்ம ஜெபத்தோடு தேவ சன்னிதானத்தில் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நேற்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த பிரயோஜனமாக இருக்கவும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாங்கள் முன்னேற்றம் அடையவும் தேவன் நாம எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பலாம். பதினேழாம் வசனம் 17 வாசி. வசனம் பவுலுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். மேலிருந்து நம்ம இந்த முழுவதுமாக விசுவாசத்தை குறித்து பேசப்படுகிற ஒரு வசனங்கள் இது. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் நம்முடைய விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, விசுவாசத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். இந்த வசனத்தினுடைய கண்டென்ட் என்ன, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. நம்ம அதிகமாக தியானிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவனுடைய அன்பை பற்றி நம்ம படிக்கணும். இங்கே ஒரு விசேஷமான ஒரு விஷயங்களை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று உணர்ந்திருக்க வேண்டும். ஆண்டவர் உண்மையிலே நம்மளை அதிகமாக அன்பு செலுத்தினாங்களா? யோசித்து பார்த்தீங்களா? என்னைக்காது ஏசப்பா எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறாங்க நம்ம மேலே? என்னைக்காவது அதை உணர்ந்திருக்கோமா? அதிகமாக உணர்ந்திருக்கோமா? அனுதினமும் நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முக்கியமான ஒரு விஷயம். விசுவாசத்தில் வேரூன்ற வேண்டும். எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டது கிறிஸ்தவ வாழ்க்கை. விசுவாசம்தான் மெய்யானது, முக்கியமான ஒரு அனுபவம் கிறிஸ்தவ வாழ்க்கையில். என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை, என்ன விசுவாசம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், நான் விசுவாசிக்கிறேன். இயேசு இன்னும் உயிரோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னோடு வாசம் பண்ணுகிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் என்னை பலப்படுத்துகிறார், நான் விசுவாசிக்கிறேன். தூதர்கள் என்னோடு தான் இருக்கிறாங்க, என்னை பாதுகாத்து கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறேன். பரலோகம் ஒன்று இருக்கிறது, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவானவர் சீக்கிரமாய் வரப்போகிறார், அதை நான் விசுவாசிக்கிறேன். எல்லாமே விசுவாசம். அதனால தான் இங்கே எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, 17ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று ஆரம்பிக்கிறார். விசுவாசத்தில் கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வாசமாயிட்டார்னா, இருந்தார் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு காலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு. அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கேயாவது பிடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் நிறைய பேருடைய வாழ்க்கை ஆபத்துக்குள்ளாக மாறிடும்.
ஒரு முறை ஏலியினுடைய பிள்ளைகள் மரித்து விட்டார்கள், உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தியர்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஏலியும் மரித்து விட்டார். ஏலியினுடைய மருமகள் அந்த துக்க காரியத்தை நினைத்து பிள்ளையை பெற்றெடுத்தாள். தேவனுடைய மகிமை அவர்களை விட்டு போய்விட்டது என்று சொல்லி இக்கப்போத் என்ற பெயரை சூட்டுகிறாள். தேவனுடைய மகிமை போயிருச்சு அப்படின்னு. விசுவாசத்தினாலே தேவன் கிறிஸ்து நம்மில் வாசமாக இருக்க வேண்டும். அவருடைய மகிமை நமக்கு அதிகமாக தேவை. நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் மகிமை அற்று போனவர்களாய் மாறிவிடுவோம். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அவருடைய மகிமையின் ஆடையை கொடுத்திருந்தார், ஒளியின் ஆடைகள். ஆனால் எப்போ பாவம் செஞ்சாங்களோ அந்த ஆடை, மகிமையின் ஆடை அவங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. தோல் உடைகளை உடுத்துகிறார்கள், அத்தி இலைகளை உடுத்துகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். அவர் நம்மில் வாசமாக இருக்கும்போது அவருடைய மகிமையை நம்ம உணர முடியும். அது எப்போ அப்படின்னா, விசுவாசத்தில் கிறிஸ்து நம்மில் வாசமாக இருக்கும்படியாக ஜெபிக்க வேண்டும். நம்ம நிறைய கேட்போம் ஆண்டவர்கிட்ட, ஆனால் நம்ம கேட்க வேண்டியது, இயேசுவே என்னில் வாசமாக இருங்கப்பா, எனக்குள் வாங்க. கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள் வந்துட்டாலே போதும், எல்லாமே என்ன செஞ்சிடும், சரியாயிரும். அதனால தான் பவுல் அடிக்கடி சொல்லுவார், கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் நான் என்ன பண்ணுறேன், கற்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உங்களில் உருவாகிட்டார் அப்படின்னா எல்லாமே மாறிடும், உங்கள் வாழ்க்கையே மாறிடும். கிறிஸ்து உங்களில் உருவாகாவிட்டால் உங்களை வச்சு நிறைய பிரச்சனை ஆரம்பிச்சு. எல்லாத்துக்கும் பிரச்சனை, குடும்பத்திலையும் பிரச்சனை, சபையிலையும் பிரச்சனை, எல்லாத்துலேயும் பிரச்சனை. கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகி விட்டார் என்று சொன்னால் எல்லாத்துக்குமே சந்தோஷம். அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கிறிஸ்துனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர வேண்டும். எல்லாரோடும் அன்பாக இருக்க வேண்டும். இங்கே வேதவசனம் சொல்லுது எப்படி அப்படின்னா, நீங்கள் அன்பிலே வேரூன்ற வேண்டும். வேரூன்றி நிற்கணும். நீங்கள் அன்பு வேரூன்றாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் போயிடும். ஆனால் வேரூன்ற வேண்டும். யாருக்காகலாம் ஜெபம் பண்ணணுமா? சகல பரிசுத்த வான்களோட கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலம் என்ன அப்படின்றத சொல்லணுமா, ஒருவருக்கொருவர் பேசணுமா. அவருடைய அன்பு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா? பரிசுத்தவான்களோடு பேசும்போது அவருடைய அன்பு என்னன்றதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். நான் இதை குறித்து ஒரு புஸ்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். இந்த அன்பின் அகலம், ஆழம், நீளம், உயரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கும்போது ஒரு புஸ்தகத்தில் இவ்வாறாக எழுதப்பட்டிருந்தது. என்ன அப்படின்னா, அகலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மனிதனுக்கு காட்டப்படும் தெய்வீக அன்பு மனித இனத்தை காட்டிலும் அகலமானது. மறுபடியும் வாசிக்கிறேன் பாருங்க. மனிதனுக்கு காட்டப்படும் தெய்வீக அன்பு மனித இனத்தை காட்டிலும் அகலமானது. மனுஷன் நம்மகிட்ட அன்பு செலுத்துறது ஒரு சாதாரண விஷயம்தான். உண்மையிலே எல்லாருமே உண்மையாக அன்பு செலுத்துகிறாங்களா? உண்மையிலே அன்பு செலுத்துகிறாங்களா? யோசித்து பாருங்க. ஒருவேளை தேவைக்காக அன்பா இருப்பது போல இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வேற வழி இல்லை என்பதற்காக அன்பா இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவின் தெய்வீக அன்பு மனித இனத்தை காட்டிலும் உயர்ந்தது, அகலமானது. நம்ம அன்புக்கும் ஆண்டோடைய அன்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்ம அன்பு சுயநலமான அன்பு, தேவைக்கான ஒரு அன்பு. ஆனால் தேவனுடைய அன்பு என்பது அகலமானது. அது எந்த விதமான சுயநலம் கிடையாது. நம்ம ஏற்கனவே இதை குறித்து ஆராய்ந்து பார்த்திருக்கோம். அகாப்பே அன்பு, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசிக்கிற அன்பு தான் அந்த இயேசுவினுடைய அகலமான அன்பு என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, நீளம் அப்படின்னா என்ன? நீளம், அன்பில் நீளம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, என்னன்னு யோசிக்கும் போது தெய்வீக அன்பு எவ்வளவு நீளத்துக்கு போய் சேரும் என்பதற்கு அளவில்லை. இயேசுனுடைய அன்பு எவ்வளவு நீளத்துக்கு போய் சேரும் என்பது தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மேல் அன்பு செலுத்துகிறார்.
கிறிஸ்துவினுடைய அன்பு மனித இனத்தை காட்டிலும் அகலமானது. இப்ப சொல்றாரு, நீளம், தெய்வீக அன்பு எவ்வளவு நீளத்திற்கு போய் சேரும் என்பதற்கு அளவே கிடையாது. அது வாட்டு போயிட்டே இருக்கும். நீங்க 103வது சங்கீதத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா பாவத்தை குறித்து சொல்லுவார். பாவத்தை எப்படி தூக்கி போடுவாரு அப்படின்றத ஒரு எல்லையில்லாத ஒரு காரியத்தை சொல்லி கொடுப்பார். 103வது சங்கீதத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்பினீங்கன்னா அந்த பாவத்தை ஆண்டவர் எப்படி உதறி தள்ளுறாரு என்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவருடைய அன்பு இருக்கு. அதுதான் அன்பு. அன்புடைய அந்த டெஃபினிஷன் அங்கே வரும். எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறாரு, நம்முடைய பாவங்களை எப்படி தூக்கி எறிகிறாரு என்பதை நம்ம பார்க்க முடியும். 103வது சங்கீதத்தில் 11வது வசனம், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது, எவ்வளவு உயரமா இருக்கிறது வானம். அந்த அளவுக்கு அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை இருக்கிறது, அவருடைய அன்பு இருக்கிறது. அதுதான் அந்த அன்பை பற்றி தான் அதிகமாக நம்ம இங்கேயும் ஆராய்ந்து பார்க்க முடிகிறது. பூமிக்கு எவ்வளவு வானம், எவ்வளவு தூரம் பாருங்க, அவ்வளவு தூரமாய் அவருடைய கிருபை நம்ம மேல இருக்கிறது. அடுத்து 12வது வசனம், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். இதுவும் பயங்கரமான ஒரு தூரமானது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் ஆண்டவருடைய அன்பு. எவ்வளவு தூரம்னு தெரியாது, வானம் எவ்வளவு தூரம்னு தெரியாது, அவ்வளவு கிருபை. இங்கிட்டு தூரம் எவ்வளவு தெரியாது, அவ்வளவு மன்னிப்பு. அந்த அன்பு நம்மை அப்படியே நெருக்கி ஏவி கொண்டிருக்கிறத நம்ம உணர முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, 13வது வசனம், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த டெஃபினிஷனை எடுத்துக்கிட்டு அங்கே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாவத்தை எவ்வளவாய் மன்னிக்கிறாரு, அவருடைய கிருபை எவ்வளவா இருக்கிறதுன்றத 103வது சங்கீதத்தில் பார்க்க முடியும். ஆனால் இங்கே எபேசியர் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அன்பின் அகலம், நீளம், உயரம், ஆழம் எவ்வளவு என்பதை நம்ம உணர முடியும். ஆகையினாலே அன்பிலே வேரூன்றுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு அன்புல வேரூன்றி நிற்கணுமா? சும்மா சாதாரணமாக ஒரு செடியோடு இருக்கக்கூடாது, முழுவதுமாக வேரூன்றி நிற்கிற பிள்ளைகளாக இருக்கணும். நீளம் தான் தெய்வீக அன்பு எவ்வளவு நீளத்துக்கு போய் சேரும் என்பதற்கு அளவில்லை. உயரம், தெய்வீக அன்பு தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கம், ஒரு அங்கமாக கிறிஸ்தவனை உயர்த்தி காட்டுகிறது. உயரம் உயர்த்தி காட்டுதான் கிறிஸ்தவனை. அவருடைய அன்பு எவ்வளவு மேலாக உயர்த்தி காட்டுகிறது என்று எங்கே ஒரு எழுத்தாளர் எழுதுகிறார். தெய்வீக அன்பு தேவனுடைய குடும்பத்தில் ஒரு அங்கமாக்க கிறிஸ்தவனை உயர்த்தி காட்டுகிறது. எப்படியாவது இந்த மனிதன் இந்த கிறிஸ்தவ குடும்பத்தோடு சேரணும், இந்த சத்தியத்தில் அவன் அங்கமாகணும் என்பதற்காக ஆண்டவர் உயர்த்தி காட்டுகிறாராம். அவனை உயர்த்தி காட்ட விரும்புகிறார் அன்பிலே. ஆழம், இந்த ஆழம் என்ன அப்படின்னா, தெய்வீக அன்பு புதைக்குழியான பாவத்தின் அளவு கடந்து சென்று இழந்து போனவர்களை மீட்கிறது. அதான் ஆழம். பாவத்தில் மூழ்கி கிடக்கிற ஜனங்களை தூக்கி விட்டு உயர்த்துகிறது. ஆழத்தில் கிடக்கிற பிள்ளைகள், பாவ குழியில கிடக்கிற பிள்ளைகளை பாவத்தின் அளவுக்கு கடந்து சென்று இழந்து போனவர்களை மீட்கிறது. இது சூப்பரான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆண்டவர் வந்து மீட்கிறார். நீங்கள் எவ்வளவு ஆழத்தில் கிடந்தாலும் தூக்கிட்டு போகிறார், தூக்கி உயர்த்த. அதான் அவருடைய அன்பு ஆழம் எவ்வளவு என்பதை யோசிக்கணும். இந்த 4 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அகலம், நீளம், உயரம், ஆழம். இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வேர்டு. இதை குறித்து இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும்போது எபேசியர்கள் தெய்வீக அன்பின் படிமானங்களின் அளவுகளை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பார்களானால் பிறகு அவர்கள் அன்பினாலே செயலுக்கும் அன்பினாலே
செயலாக்கம் அடையவும் அறிந்திருப்பார்கள் என்று சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, இந்த அன்பை அவங்க புரிஞ்சுக்கல. நிறைய பேர் தெய்வீக அன்பை நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம தவறு செய்ய மாட்டோம். ரொம்ப அன்பாக இருந்தவன்னு சொன்னால் அவங்களுக்கு துரோகம் பண்ணுவோமா? 1 கொரிந்தியர் 13 பார்த்தீங்கன்னா தெரியும். அன்புக்கான டெஃபினேஷன் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அன்புக்கு பொறாமை இருக்காது, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, தற்பொழிவை நாடாது, சினம் அடையாது, தேங்கு நினையாது. மற்றவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அது சந்தோஷப்படாது, துக்கப்படும். அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இதை எல்லாத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். சங்கீதம் 103 சரி, 1 கொரிந்தியர் 13 சரி, இங்கே 3 சரி, எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு காரியத்தை நமக்கு சுட்டி காட்டுது. அன்பை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நான் ஆராய்ந்து பார்க்க உணர்ந்து கொள்றதில் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், இதுக்கு ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உணர்ந்து அப்படின்றதுக்கு ஒரு கிரேக்க வார்த்தையை நான் படித்தேன். இக்னோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, GNOSIS. நோசிஸ் அப்படின்னா இது உணர்ந்து கொள்றதற்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். நிறைய இடங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவர்கள் உணர்வு இல்லாமல் இருந்தாங்க, அவர்கள் ஆண்டவரை அறியலை அப்படின்லாம் இருக்கும். இந்த அறியலை என்பதற்கு நோசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை உணர்ந்து கொள் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணர்ந்து கொள் என்கிற வார்த்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்கிறது, ஆண்டவருடைய அன்பின் அகலம் என்ன, உயரம் என்ன, எல்லாவற்றையும் நாம் புரிந்திருக்க வேண்டும். ஆண்டவரை அறியாமல் போயிடவே கூடாது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏலியின் பிள்ளைகள் ஆண்டவரை அறியவில்லை. கூடயே இருந்தாங்க, சர்ச்சில் தான் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கி நம்ம பைபிள் வாசிக்கிறோம். எதுக்காக வாசிக்கிறோம் தெரியுமா? அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் பைபிள் வாசிக்கிறதுடைய முக்கிய நோக்கம். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். சும்மா நிறைய முறை நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஆண்டவரை அறிஞ்சிட்டுருக்கிறீங்க? அவருடைய அன்பு எவ்வளவு, அவருடைய அன்பு ஆழம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவு, இந்தளவு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த அந்த அன்பின் இரட்சகருடைய அந்த காரியங்களை நம்ம ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து அப்படின்னு படிக்கும்போது ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு அப்படியே கவனத்தை நம்ம திருப்பலாம். ரோமர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் இந்த பவுல் ஆண்டவர் மேலே வைத்திருந்த அந்த அன்பை பற்றி அப்படியே கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பார். 8ஆம் அதிகாரம் 35ஆவது வசனம் படிங்க. உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களாக இருக்கிறோமே. மரணமானாலும், ஜீவனானாலும், தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரியங்களானாலும், வருங்காரியங்களானாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவருடைய அன்பை யாரோ ஒருத்தவங்க பிரிச்சுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க பாருங்களேன். கிறிஸ்துவின் அன்பை விட்டு வெளியே போகிறது எதனால் போகிறாங்க மக்கள் அப்படின்னா, உபத்திரவம் வரும்போது போயிடுறாங்க. உபத்திரவம்னா என்ன? ஏதாவது ஒரு வியாதியோ, கஷ்டமோ, வேதனையான அனுபவமோ வரும்போது என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவரை விட்டு, அன்பை விட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. 2வது வியாகுலம். இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டார். கெத்செமனே தோட்டத்தில் அந்த வியாகுலப்பட்டு கதறி அழுகிற ஒரு அனுபவம் இருந்துச்சு. அப்போது
எப்படியாவது பிரிஞ்சு போகிற சூழ்நிலை தான். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை வீட்டுக்கு நீங்கள் கூடமானால் நீங்கள் செய்யணும் கதறி அழுகிறார். வியாகுலத்தில் கூட பிதா என்னை விட்டு பிரிஞ்சிடாதீங்கன்னு சொல்கிறார். நமக்கு எவ்வளோ வியாகுலம் வந்தாலும் சரி, வேதனை, மரண வேதனைகள் வந்தாலும் சரி, உபத்திரம் வந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்கவே கூடாது. துன்பம் பிரிக்கக்கூடாது, பசி பிரிக்கக்கூடாது, நிர்வாணமோ நாசமோ சுமோ பட்டயமோ ஆண்டுடைய அன்பை பிரிச்சிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, மரணம் வந்தாலும் பரவாயில்ல, அது உயிரோடு இருந்தாலும் பரவாயில்ல, தேவ தூதர்களானாலும் பரவாயில்ல, அதிகாரங்களானாலும் பரவாயில்ல, வல்லமைகளானாலும் பரவாயில்ல, நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கக்கூடாது எதுவுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுல் நம்மோடு இடைப்படுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த பவுலுடைய வார்த்தைகளை யோசித்து பாருங்க. தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அவருடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கொடுமைகள், எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்தது. ஆனாலும் இந்த பவுல் ஆண்டவருக்காக நிலைத்திருந்தார் என்று பார்க்க முடியும். மிகுந்த அன்பை குறித்து இவர் பேசியிருக்கிறார். எல்லா இடத்துலையும் இந்த பவுல் அன்பை பற்றி பேசியிருப்பார். எப்படி இருக்கணும் விசுவாசிகள் என்பதை இந்த பவுல் அதிகமாக பேசியிருப்பார். அதனால தான் 1 கொரிந்தியர் 13 அவ்வளவு காரியங்களை சொல்லிக் கொடுப்பதை நம்ம பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கிறிஸ்துவின் அன்பும் பிரிக்க முடியாதவே என்று இந்த பவுல் அடிக்கடி தன்னுடைய நிருபங்கள் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்த அன்பு அகலம் எவ்வளவு, அந்த அன்பின் ஆழம் எவ்வளவு, அந்த உயரம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் நாம் புரிந்து கொண்டே இருக்க வேண்டும். விசுவாசத்தில் நாம் உறுதியாக நின்று அன்பின் ஆழம், அகலம், உயரம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்ட பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் ஓமைகளை எடுத்து பார்த்தா கூட சொல்லுவார். அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், இயேசுவானவர் சொல்கிறது என்னன்னா, அன்பை பற்றி தான் சொல்லுவார். ஏற்கனவே நம்ம படித்தது போல பேதுருட்ட ஆண்டவர் கேட்கிறது என்னது? மறுதலித்து போன அந்த மனுஷன் கூட ஆண்டவர் கேட்கிறது என்னது? அன்பா இருக்கிறாயா? இன்னைக்கு நிறைய பேர் இயேசுனுடைய அன்பை விட்டு விலகி போயிட்டாங்க. அவருடைய அன்பு எவ்வளவுன்றதை புரிஞ்சுக்கிறாம போயிட்டாங்க. பிதாவினுடைய அன்பு எவ்வளவு என்பதை சிலுவையில் போனால் தெரியும். சிலுவையினுடைய காட்சி நமக்கு தெரியும், எவ்வளவு அன்பு கூர்ந்திருக்கிறார் இயேசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் யோவான் 3:16 என்ன சொல்லுது? தேவன் தம்முடைய குமாரனை எவனோ அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு. யோவான் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, யோவான் கிறிஸ்துவுக்கு அன்பான ஒரு சீஷன் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கிறார். நீங்கள் 1 யோவானை எடுத்துக்கங்க, யோவான் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க, எல்லாத்துலேயும் அன்பை பற்றி அதிகமாக பேசுவார். 1 யோவானுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே ஆண்டவர் இந்த யோவான் மூலமாக பேசுகிற ஒரு வார்த்தையும் அன்பு தான். 18வது வசனத்தை படிங்க, 4:18. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. யாரெல்லாம் பயப்படுறாங்களோ உண்மையிலே அவங்க அன்பா இல்லை, அவங்க அன்பில் பூரணப்பட்டவர்களும் அல்ல என்று சொல்லி இந்த யோவான் எழுதுறார். அது மட்டும் இல்லை, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவரால் பெற்றிருக்கிறோம். இந்த வசனம் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? நீங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்டயே நேசிக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி தூரத்தில் இருக்கிற ஆண்டவர்கிட்ட நேசிப்பீங்க? இந்த யோவான் முழுக்க முழுக்க எழுதி வைப்பது என்ன அப்படின்னா, அன்பை பற்றி தான் எழுதுறாரு. ஆகையினாலே நாம ஆண்டவர் நம்ம மேல செலுத்தின அன்பு அகலம், நீளம், உயரம் எல்லாவற்றையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். வேரூன்றி நிற்கணும். குழியிலிருந்து தூக்கியிருக்கிறார் நம்மளை.
மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்ம விட்டு நீக்கியிருக்கிறார். அந்த பாவம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நேரம் நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமாய் ஆண்டவருடைய இரக்கமும் கிருபையும் காணப்படுகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, இதெல்லாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அவருடைய அன்பு நம்மேல் எவ்வளவு நெருக்கி ஏவுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இரு கரத்தை நீட்டி இவ்வளவாய் என்று சொல்லப்படுகிறபடினாலே நாமும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். இப்போ எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை இப்போ புரிந்து நம்ம வாசிக்கலாம். 16வது வசனத்திலேருந்து 19வது வசனம் வரைக்கும் எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க பைபிளை. இப்போ வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். 16வது வசனம், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனின் வல்லமையில் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பவுலுடைய ஜெபம் இதுதான். நம்முடைய ஜெபம் எதுவாக இருக்கட்டும், எல்லாரும் அந்த அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஜனங்களும் இந்த கிறிஸ்துவனுடைய அன்பை ஆழத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நான் அதை புரிந்து கொண்டு மற்றவர்களையும் புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்கிறது தான் நம்முடைய ஜெபமாக இருக்கணும். இந்த கிறிஸ்து மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகையினாலே இதை உணர்ந்தவர்களாக கிறிஸ்துவில் அன்பிலே நிலைத்திருப்போம். ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துவோம், கிறிஸ்துவிலும் அன்பு செலுத்துவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை கொடுத்து நம்மை ஆதரிப்பாராக. ஆமென்.